السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். உலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். நோயற்ற வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நோய் நொடி இல்லாத, ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்கள் இல்லாத நமது தேவைகளை நாமே பூர்த்தி செய்யும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1446 ஹிஜ்ரி ஆண்டு 6வது மாதமான ஜமாதுல் ஆஹிர் மாதம். இது பிறை 19 3வது ஜும்மாவில நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, நாம் தலைப்புல ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா அருமையான ஒரு செய்தியை சொல்லுவான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. இன்னைக்கு நாம இது தேவை அப்படின்னு சொல்லிதான் நாம என்ன செய்யறோம்? எங்கெங்கேயோ சுத்தி சுத்தி நாம அலைஞ்சு தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எங்க இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவோ பணங்காசுகள் செலவழித்தாலும் கிடைக்காத நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுமா? அது அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் தெரியுமாங்கிறத இந்த வசனத்துல சொல்லி தர்றான். அந்த இடத்துல நாம தேடலாமா? அதை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல தேடுறதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? முயற்சி செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் தொடர்பான என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லும் போது வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் தஆலா சகன நிம்மதியை வைத்துள்ளான் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருவான் இந்த வசனத்துல. நாம வீடுகளில், நாம் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளில் தான் நமக்கு உண்டான நிம்மதிகள் உண்டு என்பதை நமக்கு இந்த வசனம் தெளிவுபடுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நஹல் அப்படிங்கக்கூடிய சூறால 80வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுகிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் நீளமான எதெல்லாம் நமக்கு வீடாக இருக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடியதெல்லாம் எதுன்னு சொல்லிக்கிட்டே வருவான். அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறான்? உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு உண்டான நிம்மதி உள்ளது, நிம்மதியை அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அந்த வசனம் சொல்லி தரும். இப்ப நம்ம வீடுகளுக்குள்ள போனா நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்கிறதா, அந்த நிம்மதியை நாம் அடைந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மால நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் போது லஹும் தாருஸ் ஸலாமி இன்த ரப்பிஹிம், அந்த சொர்க்கவாசிகள் அப்படிங்கக்கூடிய நல்லவர்களுக்கு உண்டான விஷயம், அவர்களுக்கு உண்டான பாக்கியம், அவர்களுடைய ரப்பனுடைய சலாம் என்ற நிம்மதி, அந்த சலாம் என்ற நிம்மதி என்ற அந்த சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத கியாமத்துல கிடைக்க பெறக்கூடிய சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை சொல்லும் போது சலாம் அல்லாஹ்வுடைய பெயரும் கூட அது
அல்லாஹ்வுடைய பெயரும் கூட. நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம் இல்லையா, அந்த சலாமும் அதுதான், இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும். அப்படின்னா அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் அதனுடைய முழுவதுமான பொருள். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட அந்த சலாம்ங்கிறது, அந்த நிம்மதிங்கிறது நம்ம வீடுகள்ல இருக்கு அப்படிங்கறத, அந்த வீட்டுல அல்லாஹ் சலாம வச்சிருக்கிறான், நிம்மதியை வச்சிருக்கிறான், சக்கனா சுக்கூன்கிறத வச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். சொர்க்கத்திற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறானோ, சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ, அதே விஷயத்த இந்த துனியால நமக்கு வீடுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றான்னா, நம்மளுடைய வீடுகள் அதற்கு அது போன்ற வீடுகளாக இருக்கிறதா, அது போன்ற வீடுகளாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அதாவது இந்த சுக்கூன்கிற அந்த நிம்மதி உள்ள வீடாக ஒவ்வொருவருடைய வீடுகளும் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அந்த வீடுகள் எப்படி அமைச்சுக்கணும், நம்ம மார்க்கத்தின் பிரகாரம் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்க கூடாது. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, பிரமாண்டமாக கட்டப்பட்ட வீடுகளில் கூட ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சிலர் சொல்லக்கூடிய பேச்சுகளை கேட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க, நிறைய திரும்ப செலவு பண்ணி இருக்கிற அமைப்புகளை எல்லாம் மாற்றுகிறார்கள். பெயிண்ட் சரியில்லைன்னு சொல்லி பெயிண்டுக்காக லட்சக்கணக்கில் நாம் செலவு பண்ணக்கூடிய மக்களை நம்மில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, செலவுகள் அதிகமாக போடுவதன் மூலம் அதில் நிம்மதி உண்டா அப்படின்னா, நிம்மதிங்கிறது எதனால கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்ட வீடுகளாக இருந்தால் நிம்மதிகள் கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு. உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்தில் மலக்குமார்களுடைய வருகை இருக்க வேண்டுமா, உங்களுடைய வீட்டுல நிம்மதி வேண்டுமா, ஃபர்ஸ்ட் கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது, உங்களுடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வர வேண்டுமா, ரெண்டாவது கேட்பாங்க. மூணாவது கேட்பாங்க, உங்களுடைய வீடுகளை விட்டு ஷைத்தான் தூர போகணுமா. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதுல நாலாவதாக இன்னொரு செய்தியும் உண்டு. உங்களுடைய வீடுகளுக்கு ரிஸ்க், இறைவனுடைய அருள்ங்கிற அந்த அருள் வளம், உங்களுடைய வாழ்வாதாரம் வேண்டுமா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி வேணும்னு சொன்னா நீங்கள் குர்ஆன் ஓதுவதில் இருக்கிறது, உங்க வீட்டுல அதிகமா குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய வீடுகளாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறோமா இல்லையாங்கிறது அப்புறம், சரி வீட்லயாவது உட்கார்ந்து ஓதுறோமா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. அப்ப நம்மளுடைய வீட்டுல எங்கிட்ட இருந்து சுக்கும் கிடைக்கும், எங்கிட்ட இருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்குள்ள போனாலே ஐயோ நச்சுன்னுகிட்டு இருக்காங்களேங்கிற போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றுவதற்குண்டான காரணங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நிம்மதி நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு உண்டான நாம் அந்த வீடுகளை அது போன்ற தகுதிகளில் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். நம்ம மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளில் மலக்குமார்களுடைய வருகை இருக்க வேண்டுமா, நம்மளுடைய வீடுகளில் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமா, நம்மளுடைய வீடுகளுக்கு ரிஸ்க் என்ற அபிவிருத்தி பரக்கத்து, அதான் நம்மளுடைய வீடுகளுக்கு உண்டான வாழ்வாதாரம் நிறைய வேண்டுமா, நிம்மதிங்கிற அந்த சுக்கூன், அந்த சலாமத், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிம்மதி வேண்டுமா, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குர்ஆன் ஓதுவதை ஆக்கி கொள்ளுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வீடுகளை அதர் போன்று ஆக்கி கொள்ளலாமா. குர்ஆன் ஷரீஃப்கள் நிரம்ப ஓதப்படக்கூடிய வீடுகளாக நாம் ஆக்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், சூரா பக்கராவை எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகள்ல ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் எதுவுமே இல்லாது, ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி விடுகிறான். எந்த வீடுகளில் பாங்கு சப்தம் கேட்குமோ, அதனாலதான் நிறைய பேர் பார்த்தோம்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடா பார்ப்பாங்க. அது கூட ஒரு பெரிய அருள் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கு அருகாமையில் வீடுகள் கிடைப்பது அப்படிங்கிறது அது அவ்வளவு பெரிய பரக்கத்தான். ஏன்னா பாங்கனுடைய அதானுடைய சவுண்டு கேட்குங்கிறனால அந்த அதானுடைய சவுண்டுகள் பாங்கனுடைய சவுண்டுகள் கேட்கப்படக்கூடிய தூரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அது ஷைத்தான்களுடைய தீண்டுதல்களை விட்டும் ஷைத்தானுடைய அந்த பிடிமானத்தை விட்டும் தப்பித்த வீடுகள் என்பதாக நமக்கு ஹதீஸ்களினுடைய ஒலிகளை நாம் பார்க்கிறோம். கண்டித்திருக்கிறீர்கள். அப்ப நம்மளுடைய வீடுகள்ல அது மாதிரி உண்டான சூழல்களை ஏற்படுத்திக்கிடணும். எப்படி, குர்ஆன் ஷரீஃப் அதிகம் ஓதப்படக்கூடிய வீடுகளாக இருந்தால் அந்த வீடுகளில் அருள் கொட்டும். அது மட்டுமல்ல, ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் தூர போகும். ரிஸ்க் மட்டும் விசாலம் என்பதல்ல, நிம்மதி என்ற பெரும் பாக்கியம் கிடைக்கும். எவ்வளவோ செலவு பண்ணாலும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சிலர்லாம் பார்த்தோன்னா படுத்து 5 நிமிஷத்துல கொரட்ட சவுண்ட் வரும். ஜும்மால பார்த்தோன்னு சொன்னா முரட்டு சவுண்டா கேட்கும்.
அதாவது ஜும்மாவிலும் கூட சிலர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா அவ்வளவு ஒரு அல்லாஹ்தால அந்த அருமருந்தான தூக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, வீடுகள்லயும் அது நமக்கு போய் படுத்தோடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுக்குங்கிற அந்த நிம்மதி அந்த வீட்டுல இருக்கணும்னா அதிகமாக உங்களுடைய வீடுகளில் நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய பண்புகளை நீங்க ஆக்கிக்குங்க அப்படிங்கிற செய்திய நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நம்மளுடைய வீடுகள்ல இந்த நிம்மதிங்கிற சுக்கூன் வரணும் அப்படின்னு சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, குர்ஆன் ஷரீஃப்லயும் சரி நிறைய செய்திகள் நமக்கு அடுத்தடுத்ததாக வருது. அதுல நம்மளுடைய வீடுகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமாக நமக்கு சொல்லி தரப்படுது. பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாலே பள்ளிவாசல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் யதார்த்தம். குர்ஆன் ஷரீஃப்ல 2 நபிமார்களை வச்சு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அன்தஹிரா பைத்தி லித்தாயிபின், தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்குன்னு சொல்லி அந்த பைத்துல்லாங்கிற அந்த கஅபத்துல்லாவை நீங்க சுத்தம் செஞ்சு வைங்க அப்படிங்கிறத 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட செய்தியை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன்னா அது தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அமல்கள் செய்யப்படுவதற்கு தகுதியான இடமாக எந்த இடம் இருக்குன்னா சுத்தமான இடம் அப்படிங்கிறது தான் இருக்கணுங்கிறக்காண்டி நீங்க சுத்தம் பண்ணுங்கிறத அல்லாஹ் முதல் விஷயமாக சொன்னான். பள்ளிவாசல்லையும் நிம்மதி கிடைக்கும், அதே நிம்மதி நம்மளுக்கு வீட்டுல கிடைக்கணும்னு சொன்னா இந்த சுத்தம் அங்கேயும் பேணப்படணுங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, நம்மளுடைய சட்டக்கலை வல்லுநர்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஊர்க்காரங்களை அல்லாஹ் தஆலா ரொம்ப நல்லவர்கள், அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா ரொம்ப போற்றி சொல்றான். அவங்கதான்ப்பா ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லி சிலர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப அதாவது வீரமானவர்களுக்கு எப்படி நான் ஆம்பளடின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அது மாதிரி உண்டான துணியில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி. அது எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதுவும் இல்லாம அந்த ஊர்க்காரங்கள்லாம் அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துலதான் முதலில் பள்ளிவாசலை கட்டி வைக்கிறாங்க. அந்த கெட்டின பள்ளிவாசலை சுத்தி வாழ்ந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறை அச்சத்தின்படி கட்டப்பட்ட, இறை அச்சத்தின் மீதே அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் அது. ஃபீஹி, அந்த பள்ளியை சுத்தி என்ன செய்யறாங்க, ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆம்பளைங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா ஐயத்தஹரு, அவங்க சுத்தமாக இருக்கிறத விரும்புறாங்க, அவங்க சுத்தமாக இருக்கிறாங்க, அல்லாஹும் அவங்கள தான் விரும்புறான் அப்படிங்கிற செய்திய இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா ஒரு பள்ளியை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்படி என்ன அவங்கள்ட்ட சுத்தம் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஊர்வாசி அந்த குபாவை சேர்ந்த அந்த நபர்கள்ட்ட சந்திக்கக்கூடிய சூழல் வரும்போது அல்லாஹ் தஆலா அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாவே விசாரிக்கிறாங்க. அப்படி என்னப்பா சுத்தம், அதாவது உங்களை பார்த்துதான் எல்லாம் சுத்தக்காரங்கன்னே சொல்றான் குர்ஆன்ல. அப்ப மட்டும் இல்ல, இப்பயும் நம்ம அந்த ஆயத்தை ஓதத்தான் செய்யறோம், இப்ப அந்த ஆயத்து அமல்ல தான் இருக்குது. இன்னைக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அந்த விஷயம் அது அமலில் தான் உண்டு. அந்த ஊர்க்காரங்களை தான் எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்றான், அப்படிதானே? அப்ப அப்படி என்ன சுத்தம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒண்ணு இல்லை, நாமெல்லாம் வளமையாக செய்யக்கூடிய விஷயம்தான். மலம் கழித்தால் தண்ணீர் வைத்து சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்கள் எங்கள் ஊர்வாசிகள் அப்படிங்கிற செய்தி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மலம் கழித்து விட்டால் தண்ணீர் வச்சு சுத்தம் செய்வோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரம் தண்ணியே இல்லாத நேரம், போர் வசதிகள்லாம் இல்லாத நேரம், அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தண்ணீர் வைத்து சுத்தம் செய்யும் பழக்கம். அந்த நேரங்கள்ல அந்த பாலைவனத்துல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா கற்களை வைத்து மட்டும் சுத்தம் செய்யும் பழக்கங்கள் இருந்த காலம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல இது ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்ட விஷயம். ஆனால் அது போன்ற விஷயத்தை நாம இன்னைக்கு அதான் நல்ல விதங்கள்ல நாம என்ன செய்யறோம், தண்ணீர் வச்சு சுத்தம் செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இது மட்டும் உண்டான இந்த சுத்தம் பத்தாது. நம்மளுடைய இல்லத்தில் நிம்மதி வேண்டுமானால் எப்படிப்பட்ட சுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களையும் நமக்கு என்ன செய்யறாங்க, நிறைய குறிப்புகளை தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதுல ஒண்ணுதான் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படக்கூடிய இல்லமாக இருந்தால் அந்த இல்லத்தில் நிம்மதி கிடைக்கும். 2வது எல்லா விதத்திலையும் சுத்தம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னைக்கு போய் ஒரு வீடு வாடகைக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால முஸ்லீம்னா வாடகைக்கு தர மாட்டுக்காங்க. என்ன காரணம்? நாங்க கழிவறையில் மட்டும் நம்மளுடைய சுத்தம் இருந்தால் போதுமா? நாங்கள் பிஷாப் கழிச்சா கூட நாங்க கழிகிறோம் அப்படின்னு சொல்ற இந்த ஒற்றை நம் மறைவில் இருக்கக்கூடிய இந்த சுத்தம் மட்டும் நம்மளுக்கு போதுமா? சொல்லுங்க பாப்போம்.
நம்மளுடைய சுத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வெளிப்புறங்களிலும் நாம் நம்மளிடத்துல வெளி தோற்றங்களிலும் நம்மளுடைய சுத்தங்கள் தெரியணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அத இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் நம்ம மாத்தியே காட்டணும். பாய்மார்களுக்குன்னா நாங்க வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை நாம மாத்தி காட்டணும் கண்ணியத்திற்குரியவர்களை. மெயினா அவங்க சொல்றது நான்வெஜ் சாப்பிடுறது, சாப்பிடுற விஷயங்களை மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, பரவாயில்ல நம்மளுடைய மார்க்கம் எல்லாத்தையுமே சாப்பிடலாம் தான் சொல்லி இருக்கு, அப்படித்தானே? எதை எதை சாப்பிடக்கூடாது எதை எதை சாப்பிடலாங்கிற ஒரு வரைமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டே ஆகணுங்கிற கண்டிஷன் நமக்கு இல்ல. சில இடங்கள்ல நம்மை நல்லவர்களாக நாம் காட்டணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை தியாகம் செஞ்சாதான் முடியும், அப்படித்தானே? அதனால அது போன்ற விஷயங்களை நாம அமல்ல கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இல்ல ரொம்ப பிடிவாதமாகவும் நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது. உள்ரங்க சுத்தம் எப்படி, அதாவது கழிவறைக்குள் மட்டும் நம்மளுடைய சுத்தம் இல்லாமல் வீடு முழுவதும் நம்மளுடைய சுத்தங்கள் இருக்கணும். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, எந்த வீடுகளில சிலந்தி வலை பின்னப்பட்டு இருக்கிறதோ அங்கு அருள் வராது. அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது. இப்ப நம்மளுடைய வீடுகள்ல எங்கெங்கெல்லாம் இங்க அஜர்த்து ரூம் எல்லாம் கிளீனா வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு வருவாங்க. வாரத்துல ஒரு தடவை ரூம்ப கிளீன் பண்ணணும். மதரசால ஓதுற காலங்கள்ல அப்படி கிளீன் பண்ணியாச்சு அப்படின்னு போய் கிளீன் பண்ற அது எந்த பொறுப்பு, ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு பையங்களுக்கு பொறுப்பு வரும். நான் கிளீன் பண்ணிட்டேன்னு போய் சொல்லணும். சொன்ன உடனே அஜித் என்ன செய்வாங்க, சரிப்பான்ட்டு விட மாட்டாங்க, நேரா ரூமுக்கு வருவாங்க. எந்த இடத்துல தூசி இருக்குமோ கரெக்டா அந்த இடத்த, ஜன்னலை நம்ம எல்லாம் திறந்து வச்சுட்டு தானே கிளீன் பண்ணிருப்போம், ஜன்னல் கதவை மூடிட்டு பின்னாடி பார்ப்பாங்க, என்னப்பா நீ கிளீன் பண்ணிருக்கேன்னு கேட்பாங்க. அங்க உள்ள நூலாம்படம் கரெக்டா அது அப்படியே தான் இருக்கும். எப்படியும் ஒரு வாரத்துல என்ன செஞ்சிடும், நூலாம்படம் சிலந்தி பூச்சி கட்டிடும், அதனுடைய வேலை அது கரெக்டா செய்யும். ஆனா அதை கூட என்ன செய்வாங்க, ரொம்ப தெளிவா போகணும். இப்ப உண்டான சுகாதாரத்துறையில கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டினுடைய கழிவறையவும் ஒரு வீட்டினுடைய தலவாணியையும் நம்ம செக் பண்ணிட்டாலும் அந்த வீடு சுத்தமா இருக்கான்னு தெரிஞ்சு போமா. அப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இதை நான் படிக்கும் பொழுது நமக்கு உணர்த்துவது, நாம் உணர்ந்து கொள்வது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல இதெல்லாம் சுத்தமா இருக்கா நம்ம செக் பண்ணணும். அதை கழுவுறதுக்கு வீட்டுல உள்ள மனைவி மட்டும்தான் செய்யணும் இல்லையா, நாமளும் செய்யலாமே. சுத்தம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒதுக்கி வச்சிடறோம். நம்மளுடைய வீடு சுத்தமா இருக்குது, அதுல இந்த சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய இந்த 2 இடம் இருக்கு பாருங்க, தலையணை பிளஸ் கழிவறை அப்படிங்கிற இந்த 2 சுத்தம் அப்படிங்கிறத அதை வச்சு அந்த வீட்டு உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கிறத கிரகிச்சிடலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்க நம்மளும் தானே இருக்கிறோம், வெறும் மனைவிகளுக்கு மட்டும் சார்ந்தது விஷயம் அல்லவே அது அப்படிங்கிறதையும் நாம கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி இந்த நூலாம்பட விஷயம் சொன்னோம், அதுலயும் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். நம்மளுடைய வீடை சுற்றி உண்டான பகுதிகளை ரொம்ப கவனமான முறையில நாம் அமைத்துக் கொள்ளணுங்கிறதெல்லாம் நமக்கு வீட்டினுடைய நிம்மதிக்காக வேண்டி உண்டான செய்திகளை நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ் கலை வல்லுநர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி ஒரு செய்தியை சொல்லுவான். ஆடைகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது, நாம் வீடுகளில் கலட்டி போடக்கூடிய ஆடைகள் அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, உங்களுடைய ஆடைகளை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க, நீட்னஸா வச்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். நான் போடும்போதெல்லாம் நல்லா நீட்டா அயன் பண்ணி தான் எடுத்து போடுறேன், அதை சொல்ல வரல அல்லாஹ். நாம் அணியும் பொழுது நீட்டாக இருப்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த இடத்துல சியாப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சியாபுன்னு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஆடைகளையும் நீட்னஸா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது பொருள். அதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆடைகளும் நல்ல விதங்கள்ல இருக்கணும், அழுக்குகளை கண்ட இடங்களை கழட்டி போடுறது இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது. இதுவும் வீட்டினுடைய நிம்மதி குறைவுக்கு உண்டான காரணங்களில் உள்ளது என்பதை நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தினுடைய தஃசீர்கள்ல வரக்கூடிய விளக்குவான்கள் நமக்கு சொல்லி தராங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப வசியாபக ஃபதஹிர், அதாவது ஆடைகள் எல்லாம் சுத்தமான விதத்துல இருக்கணும். அப்படிங்கும் பொழுது அழுக்கு ஆடைகள் வீட்டுல குமிச்சு வச்சிருக்க கூடாதுங்கிறத நமக்கு அதுல இருந்து பிரிந்து வரக்கூடிய சட்டமாக நமக்கு சொல்லி தரப்படுகிறது கணவான்களை. அப்ப இந்த விஷயங்களை நாம கவனத்துல எடுக்கணும். அப்ப அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது ஆண்களுடைய கடமை தானே. வெறும் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டா போதுமா? அதுக்கு அழுக்குகளை போடுறதுக்குன்னு ஒரு இடத்த ஒரு பொருளை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்கணும். ஒரு நாளைக்கோ அல்லது 2 நாளைக்கு மேல ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் அதுல அழுக்கு சேர்க்க கூடாதுங்கிற விஷயங்களை நாம் கண்டிஷன் பண்ணணும். எல்லாத்தையும் நாம் தெளிவான முறையில கொண்டு போகணும் கண்ணியத்திற்குரியவர்கள். அதுதான் நம்மளுடைய வீடுகள். எப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட வீடுகளாக இருந்தால்தான் அதுல சுக்கூன் சக்கனாங்கிறத அல்ல நிம்மதியை உங்களுக்கு ஆக்கி இருக்கிறாங்கிறத நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லி தரும் கண்ணியவான்களை. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லுவாங்க, 4 இருக்கு, இந்த 4 உலகத்திலேயே எவருக்கு கிடைக்க பெற்று விட்டாரோ அவர் பாக்கியசாலி அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அர்பஅம் 4 விஷயங்கள் மின ஸஆதா,
அது அந்த மனிதர் சீதேவி அப்படிங்கிறதுல அந்த நாளம் பெற்றவருக்கு சொல்லப்படும். அதுல ஒண்ணு நல்ல நிம்மதியான வீடு கிடைக்க பெற்றவர். நல்ல வீடு கிடைக்க பெற்றவர் என்ன அப்படின்னு சொன்னா அது. இரண்டாவது நல்ல மனைவி கிடைக்க பெற்றவர். மூணாவது நல்ல வாகனம் கிடைக்க பெற்றவர். இந்த அதே மாதிரி நாலாவதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க நல்ல அண்டை வீட்டார். இந்த 4 நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவராக கிடைக்கிறது, அதே மாதிரி வீடு நல்ல வீடாக இருக்கிறது, நல்ல மனைவி கிடைக்கிறது, நல்ல வாகனம் கிடைக்கிறது. இந்த 4ம் நல்லதாக ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதன் சீதேவிகளில் உள்ளவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரப்படுது ஹதீஸ்ல அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான இடம் பெறுவது நமக்கு வீடு அப்படிங்கறதை நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்ல உண்டான ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு வாரங்கள்ல தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம இந்த வாரத்தில் நமக்கு வீடு, அப்ப நமக்கு உண்டான நிம்மதிகள் கிடைக்க பெறுவதற்குண்டான முக்கிய பங்காற்றக்கூடிய வீடுங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். வெளியே 1000 தூரம் அலைஞ்சிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மனதிற்குள் ஒரு நிம்மதி வருது அப்படின்னு சொன்னா அது நல்ல வீடுங்கிறது நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட வீடுகளாக, நிம்மதி நிறைந்த வீடுகளாக, இறை இல்லங்களை போன்று நமது வீடுகளை ஆக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.